Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது பொதுவா முஸ்லிம்ஸ் ரம்ஜான் டைம்ல செய்வாங்க. நார்த்ல ரொம்ப ஃபேமஸ் இந்த ஸ்வீட். ஆனா நம்ம சவுத்ல அந்த அளவுக்கு செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே வித்தியாசமா ஒரு சூப்பரான டெக்ஸ்சர்ல இருக்கும் இது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது உள்ள மொறு மொறுன்னு ஒரு சாக்லேட்டியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. கிறிஸ்பியா இருக்கும். நார்மலா நம்ம சாஃப்டான ஸ்வீட் தானே சாப்பிடுவோம். இது நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடுறதுக்கு. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த செம டேஸ்டியான ரிச்சான ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இன்னைக்கு நாம செய்ய போற ஸ்வீட்டுக்கு இந்த சன்ன சேமியா நமக்கு வேணும். இது பொதுவா ரம்ஜான் டைம்ல ஒரு பாயசம் மாதிரி ஒன்று செய்வாங்க இந்த சேமியா வச்சு. நம்ம இன்னைக்கு இந்த சேமியா வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட், செம டேஸ்டியான ஸ்வீட். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி சன்னமா இருக்கு பாருங்க. இது 150 கிராம் சேமியா. பாருங்க எவ்வளவு சன்னமா இருக்குதுன்ட்டு. இப்போ இதை நம்ம பிட்டு பிட்டா உடைச்சுக்கலாம். நல்லா சின்ன சின்ன பிட்ஸா நம்ம உடைச்சுக்க போறோம். இந்த உடைச்சுமே கூட உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸஸா இந்த மாதிரி உடைச்சு வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி ரோஸ்டட் தான். ஆனா நம்ம திருப்பியும் இதை ரோஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணாவும் ஒயிட்டாவும் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதையும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு, இப்போ நெய் மெல்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த உடைச்சு வச்சிருக்கிற இந்த சேமியா இதுல சேர்த்து நம்ம வறுத்துக்க போறோம். ஃப்ளேமை மீடியம்ல இருந்து லோல வச்சு இதை நல்லா நம்ம வறுத்துக்க போறோம். இது கண்டிப்பா இந்த சன்ன சேமியா தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இதை வேக வைக்க போறது இல்ல, ஜஸ்ட் ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்னஸ் சேர்த்து இதை இறக்கிடுவோம். அதனால கொஞ்சம் பெரிய சேமியாலாம் போட்டிங்கன்னா வேகாது. அதனால கண்டிப்பா இந்த சன்ன சேமியாலே இதை ட்ரை பண்ணுங்க. இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கணும். கைவிடாம வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும் சேமியா. சன்னமாவும் இருக்குல்ல, அதனால ஃப்ளேமும் ரொம்ப அதிகமா வைக்காதீங்க. மீடியம் டு லோல வச்சு தொடர்ந்து இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்ம வறுக்கிறதுலயே இந்த சேமியா வெந்துடணும். ஏன்னா நம்ம தனியா நம்ம வேக வைக்க போறது இல்லை. அதனால இப்போ இது பாதி அளவுக்கு வறுபட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்யலாம்னா, நான் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பொடியா, கொஞ்சம் அந்த சங்க்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி. இதுல இருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதுல சேர்த்திக்கலாம். நீங்க இது கூட வேற என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். பிஸ்தா பருப்பு எது வேணாலும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா மேல நம்ம கார்னிஷ்காக வச்சுட்டு மீதியை சேர்த்திக்கலாம். அதுல ஒரு 10 முந்திரி 10 பாதாம் பருப்பு போட்டிருப்பேன். இதுல இதையும் இதோட சேர்த்தி வறுத்து விட்டுருங்க. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல், தேவைன்னா சேர்த்திக்கோங்க. ஏலக்காய் பொடி இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். ஏலக்காய் பொடி சேர்த்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது வறுபடட்டும். பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, கலர் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ப்ரௌனிஷ் கோல்டன் கலர்ல. ஒருவேளை ரோஸ்டட் இல்லாத சேமியா நீங்க வாங்குறீங்கன்னா அது நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு கலர் வர அளவுக்கு நீங்க ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம வறுத்திருப்போம். நல்லா வறுபட்டுருச்சு நம்மளோட சேமியா. பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுல கண்டென்ஸ் மில்க் சேர்த்து போறோம். நான் 150 கிராம் சேமியா எடுத்திருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 100 ml கிட்ட தேவைப்படும் கண்டென்ஸ் மில்க். இப்போ இதுல ஊத்திக்கலாம். இந்த டின்ல பாதி டின் நான் ஊத்த போறேன். இது 200 ml டின். இதுல பாதி நம்ம இதுல ஊத்த போறோம். இப்போ இதை இந்த மில்க் மேட் எல்லா இடத்துலயும் நல்லா ஈவனா பரவணும். அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி போறோம். இதோட சேர்த்து குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லா இடத்துலயும் இந்த சேமியாவோட எல்லா பகுதியிலையும் இந்த கண்டென்ஸ் மில்க் படணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு வேளை உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் பத்தலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 100 to 125 ml வரைக்கும் தேவைப்படலாம் இதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு ட்ரேல நம்ம கொட்ட போகிறோம். இப்போ ஒரு ட்ரேல நெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்வீட்டை இதில் போட்டுடலாம்.
இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுலால நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம மீதி வச்சிருக்கோம்ல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரியும் பாதாமும், அதை வந்துட்டு மேல தூவி விட்டுடலாம். இதையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இது மேல. இப்போ இது இப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இதை பீஸ் போடலாம். இப்போ இந்த ஸ்வீட் வந்துட்டு வெதுன்னு ஆறி இருக்கு. ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டேன் நான். இப்போ இதை வந்துட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ்ல நீங்க வந்துட்டு பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற தோசை கரண்டி இல்லை கத்தி எது வேணா வச்சு போட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட்டோட டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா இது க்ரன்ச்சியாக இருக்கும். பொதுவாக ஸ்வீட் வந்து நம்ம சாஃப்டாக தானே செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இது வந்துட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நான் பெரிய பெரிய பீஸா போடுறேன். நீங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பீஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பீஸ் போட்டாச்சு. இப்போ இங்க பாருங்க இந்த மாதிரி பீஸ் எடுத்தாச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒரு பிளேட்ல வச்சிடலாம். நான் இது நல்லா பெருசா போட்டிருக்கேன். நீங்க வந்துட்டு இதை சைஸ் சின்னது பண்ணி நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி சைஸ் போட்டுக்கோங்க. நம்மளோட சூப்பரான ஈஸியான சேமியா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதோட டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு உள்ள வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த ஸ்வீட்டு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.